இந்த வீடியோவில் நம்ம மகர ராசியின் மறைக்கப்பட்ட மறுபக்கம் மற்றும் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களின் குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறை இதை பற்றி விரிவாக பார்ப்போம். மகர ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆவாருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் 2, 3, 4 ஆகிய பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தின் 1, 2ஆம் பாதமும் இந்த மகர ராசிக்காரர்களாகிய உங்கள் ராசியில் அடங்கியிருக்குங்க. காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 முழங்கால்களையும் குறிக்கும். 4வது சரராசி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவராகவே இருப்பீங்க. பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவீங்க. வெகுளித்தனமான வெள்ளை மனம் கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தர உயரம் கொண்டவராகவே இருப்பீங்க. புருவங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடர்ந்து வளைந்து காணப்படுங்க. காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையுடனே கவலை தேய்ந்த முகத்துடன் இருப்பீங்க. கள்ளம் கபடமில்லாத உள்ளம் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு கருத்துக்களை கூறும்போது ரொம்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்வீங்க. பேச்சில் முன்கோபமும் உறுதியும் அவ்வப்போது வெளிப்படும். தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்களானாலும் சரி விரோதியானாலும் சரி ஆதரித்து அனுசரித்து செல்வதில் நீங்கள் உயர்ந்த பண்புடையவர்கள். மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றனவோ அதுபோலவே உங்கள் மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றி கொண்டே தாங்க இருக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சோர்வடைய மாட்டீங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதில் பாதாளத்துக்கே நீங்கள் போனாலும் மறுபடியும் நீங்கள் வீறு கொண்டு எழுந்து நடந்து வந்துடுவீங்க. உங்களின் ராசியாதிபதியான சனி பகவான் இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் கிரகம் என்பதால் எதிலும் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவீங்க. சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவமும் கூட உங்களிடத்தில் காணப்படும். நீங்கள் மிகவும் ஈகை குணம் கொண்டவர்கள். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டீங்க. மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டீங்க. உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும். மற்றவர்களின் நேர்மையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க. எந்த காரியத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் இறங்கினாலும் அதில் 2 விதமான ஆதாயங்களை எதிர்பார்ப்பீங்க. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ப அமையும். உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. வரவேண்டிய பண வரவுகள் தாமதமாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவாங்க. சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைத்த போதிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளீட்ட வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு பெரும்பாலும் பயன்படாமல் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க. சேமிக்கும் பழக்கம் என்பது உங்களிடம் குறைவாகவே இருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மேல் அதிக பாசம் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களோட மனசு காயப்படாதபடி நீங்கள் நடந்து கொள்வீங்க. நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதை அடுத்தவர்களிடம் காட்டி அவர்களை மனவேதனைக்குள்ளாக மாட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளிகளாகவே இருப்பீங்க. அவ்வளவு எளிதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டீங்க. அப்படி கொடுத்து விட்டால் அதை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செஞ்சாலும் அதை தெய்வமாகவே கருதுவீங்க. எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் நீங்கள் தான் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதி தான் மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி. அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படும் செலவுக்காக பணத்தை தேடிதான் அலைவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும். உங்களின் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை ரசனை மிக்கவராக இருப்பாங்க. உங்களை விட நிதானமாக யோசித்து செயல்படுவராகவும் இருப்பாங்க. உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பாங்க. வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பாங்க. நீங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவீங்க. மன வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்வதில் அதிக வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை துணையே அமையும். நீங்கள் நீண்ட ஆயுள் கொண்டவராகவும் இருப்பீங்க. எத்தனை துன்பங்கள் துயரங்கள் தன் வாழ்வில் வந்தாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்வீங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீங்க. நீங்கள் தொழில்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிப்பீங்க. நீங்கள் எப்போதும் எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே தான் வேலை செய்ய முயற்சிப்பீங்க. உயர்ந்த பதவி யோகம் உண்டுங்க. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்பொழுதும் தொடர்பில் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது
உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்துவமான பலமும் பலவீனமும் உண்டு. அவை லக்னம் அல்லது ராசி மற்றும் கிரகங்களின் தொடர்புகள் பொறுத்து மாறுங்க. அந்த வகையில் பிறரை உயர்த்த நினைப்பவர்கள் இந்த மகர ராசியில் பிறந்த நீங்கள் தாங்க. பிறருக்கு உதவி செய்வதே உங்களது பலமாக கருதப்படுது. அதனால் உங்களின் மதிப்பு என்றும் குறையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீளமான உருண்ட விழிகளும் செந்நிற மேனியும் உடையவர்கள். சிலருக்கு மறைமுக அங்கங்களில் மச்சங்கள் காணப்படும். வாசனை திரவியங்கள் புஷ்பங்கள் மீது விருப்பம் அதிகம் கொண்டவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா பலமிக்க உடல் அமைப்பும் நல்ல ஆரோக்கியமும் உடையவர்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாக வாழ்கிறது மற்றும் இயற்கையாக வேட்டையாடுதல் போன்றவற்றில் ஆர்வம் அதிகம் இருக்குங்க. இந்த இடத்தில் நெருப்புத்தன்மை கொண்ட கிரகங்களின் ஆதிக்கம் அதிகம். இதன் விளைவாக செயலில் வேகம் அதிகரிக்குங்க. அதே சமயம் சில நேரத்தில் அவசரமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்னாதிபதியோடு பாவிகள் சேர்க்கை உள்ளவர்களுக்கு, குறிப்பாக 7ஆம் அதிபதி சந்திரன் பலம் குறைந்தால் பெண்கள் தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. ஆகவே மகர ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் நில் கவனி செல் என்ற கோட்பாட்டை பின்பற்றுவது அவசியம். காலபுருஷ தத்துவப்படி மகரம் 10ஆம் வீட்டை குறிக்கும். கர்ம வினை, சமூக அந்தஸ்து, லட்சியம், வாழ்க்கையின் முக்கிய பொறுப்புகளை குறிக்கும். ஒருவரின் பிறவி பலன்கள் இவ்விடத்தில் தெளிவாக வெளிப்படும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவான் மெதுவாக சஞ்சரிக்கும் கிரகம். கோச்சாரப்படி சனி நீண்ட ஆண்டுகள் பயணிக்கும். அதே சமயம் செவ்வாய் இங்கு உச்சம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல ஆர்வம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க. சில நேரங்களில் செயல் முடிந்த பின் அவமானம் அல்லது தாழ்வு நிலை வரலாம். ஆனால் அதே அனுபவம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க. உங்களின் வருமானம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குடும்பத்துக்கே செலவழிப்பீங்க. உங்களுக்கு குருவின் பார்வை இருந்தாலும் சனி குறிக்கும் உடல் பகுதிகளில் சில குறைபாடுகள் தோன்றலாம். சனி அழுக்கு நீரை குறிக்கும் என்பதால் கிருமி காரணமாக கொப்பளங்கள் அல்லது கட்டிகள் உருவாக அதிக வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. சில நேரங்களில் அவை தீவிரமாக மாறும் அபாயமும் இருக்குது. சிறிய கட்டியாக இருந்தாலும் அலட்சியம் கொள்ளாமல் பரிசோதிப்பது நல்லதுங்க. உங்களுக்கு முகம், கண், தோல் பிரச்சனைகள் மற்றும் மூட்டு வலி வர வாய்ப்பு இருக்குது. சனி சந்திரன் தொடர்பு இருந்தால் புனர்பூச தோஷம் வெளிப்படும். சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியாக இருப்பதால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நினைப்பது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் அமைவது உண்டு. மனம் திறந்து பேசும் குணம் சில நேரங்களில் உங்களுக்கே பிரச்சனையாக முடியுங்க. சீரான சிந்தனைகளை நிலைநிறுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாகவே இருக்குங்க. மனசை ஒருநிலைப்படுத்தவே முடியாது உங்களால். ஏதோ ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இப்போது ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த இடத்துல உள்ளதையும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. அங்கே போகணுன்னு நினச்சி நீங்கள் மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கும் போக மாட்டீங்க. அதனால் நீங்கள் சிந்தனை ஓட்டத்தை நிறுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க. பொருத்தமில்லாத திருமணம் மன அமைதியை குறைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருத்தமில்லாத திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கும் ஆளாவீங்க. மகர ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியை தன்னுடைய இலக்காக கொண்டவர்கள். மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளானோடு தான் இருப்பீங்க. ஆனால் அதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போவுமே உழைப்புன்னு ஓடி தேய்ந்து போனவங்க தான். மற்றவங்களுக்காக உழைச்சி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து கடைசியில் உங்களுக்குன்னு திரும்பி பார்க்கும்போது மிஞ்சினது ஒன்றுமே இல்லைங்க. ஏமாற்றமும் துரோகம் மட்டும்தான். தன் சொந்த பந்தமாக இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது நினச்சிங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு திருப்பி கொடுத்தது வெறும் வலிகளை மட்டும்தான். எத்தனையோ ராத்திரிகள் தூக்கம் இல்லாமல் ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல அப்படின்னு அழுது புலம்பியிருப்பீங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. இது வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் ஆச்சரியத்தில் வாயடைச்சு போகிற அளவுக்கு வாழ்க்கையில் உங்கள் தரம் உயரப்போகுதுங்க. இந்த மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல தயங்கவே மாட்டீங்க. உங்ககிட்ட 10 ரூபா இருந்தால் கூட கஷ்டம்னு வரவங்களுக்கு 8 ரூபாவை கொடுத்துட்டு நீங்கள் வெறும் 2 ரூபாயை வச்சுப்பீங்க. அதில் நீங்கள் பெரிய சந்தோஷத்தை அடைவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்ய ஒருத்தர் கூட முன்னாடி வரமாட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அதே போல் உங்கள் கவலைகளையோ உங்கள் மனசுக்குள் இருக்கும் வலியையோ யாருமே புரிஞ்சிக்கலை. நீங்கள் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி உங்களோட நிம்மதியை இழந்திருப்பீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்த தொழில் வாய்ப்போ அல்லது வேலையிலோ ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு
உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இவன் எங்கே உருப்பட போகிறான் அப்படின்னு முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க எல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போகிற நேரம் வரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிய சண்டையாக வந்து நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம். பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்கலையே, அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். எப்போவுமே உங்கள் மனசில் ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும். நீங்கள் யாருக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சிக்காத மாதிரி தான் இருக்கும். குடும்பத்தில் இருந்த கோலாகல சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே மறுபடியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகுதுங்க. ஒரு வசந்த காலம் உருவாக போகுதுன்னே சொல்லலாம். வீட்டில் ஒரு மிகப்பெரிய மதிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் உங்கள் தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு காலச்சக்கரம் சுற்ற போகுதுங்க. இது வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த பயமெல்லாம் பனி மாதிரி உருகி ஒரு புது மனுஷனாக நீங்கள் மாற போகிறீங்க. முகத்தில் இத்தனை வருஷமாக இருந்த அந்த வாட்டம் மறைஞ்சி ஒரு புது தேஜஸ் வரப்போகுது. இதை நீங்களே சீக்கிரத்தில் உணர்வீங்க.